உடனே வந்துட்டு இருப்பேன். உடம்பு முடியாதனால என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி எங்கள் வீட்டில் எங்கன்னா போனீங்கன்னா அவ்வளோதான். டாக்டர் வந்து எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால எங்கன்னா போனீங்கன்னா அவ்வளோதான். என்னை வச்சு கடைக்கு போகிறதுக்கே என்னை விடவே இல்லை. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருவேன், போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் என் பையன். ஆமாம், இல்லைன்னா நான் நினச்சேன்னா கீதா அன்னைக்கு குழந்தை பிறந்த நாளைக்கே சஸ்பென்ஸாக வந்து உனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். அங்கே வந்து நேரலை போட்டு உன்னை சந்திக்கணும்னு நினச்சேன். நான் பிளான்லாம் நல்லா தான் இருந்துச்சு பக்காவா. என்னை வண்டி சாவையெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு நான் கடைக்கே போகக்கூடாது, உடம்பு முடியாது, நீங்கள் எங்கேயாவது தலை சுற்றி விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நான் சொல்கிற பேச்சு கேட்காம அப்போ கூட அவங்க பேச்சு கேட்காம நான் அந்த பாட்டிக்கு அவங்க ஒரு மாதமாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க பேச்சு கேட்காம நான் அந்த பாட்டியை பார்க்க வேற போயிட்டு வந்தேன்னா, போயிட்டு வந்து மறுநாளே உடம்பு முடியாதாயிடுச்சு. அவ்வளோதான், செம்ம திட்டு வாங்கினேன் நான் என் பையன்கிட்ட. முடிஞ்சுச்சாக்கா, சமையல் முடிஞ்சிச்சா? சிரிக்கிறாங்க கீதாம்மா. ஒரு குயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே குயில் சாகும் வரை உங்கள் கூடவே இருப்பேன். ஐயோ முடியல. இந்த பிரியாவோட கவிதை சூப்பராக இருக்கு. கவிதை எழுதுங்க, புத்தகம் போடுங்க, ரிலீஸ் பண்ணலாம். சரியா பிரியா அக்கா? நான் வரேன், நீங்க ஃப்ரீ சொல்லுங்க. சொல்றேன் வாங்க, கண்டிப்பா வாங்க, வீட்டுக்கு வாங்க. சாதம், ரசம், அவரைக்காய் பொரியல். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைக்காய் பொரியலும் ரசமும். ஏன்னா உடம்பு முடியலன்னா என்னோட அம்மா வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து சீக்கிரம் சரியாயிடும் உடம்பு. அந்த மாதிரி அவங்களோட சமையல் வந்து அம்மாவோட கைப்பக்குவம் வந்து அந்த சமையல் வந்து சாப்பிடும்போது அதோட தனி ருசி. உடம்பு ரொம்ப முடியலனா கூட அவங்களோட சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா கோவிட்ல இறந்துட்டாங்க. ரொம்பவே போராட்டம். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் 15 நாள் அம்மா வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்க இல்லைன்னா கூட இவ்வளோ சொந்தங்கள் இருக்கீங்க கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹாய் அக்கா அப்படின்றாங்க. பிரியா சாப்பிட்டம்மா, நீ சாப்பிட்டியா பிரியா? என்ன சாப்பிட்டீங்க அக்கா? ஷாலினி என்னோட சேனல் போய் பார்த்துட்டு வாங்க. நான் சும்மா இல்லை, தையல் கிளாஸும் ஆரிய கிளாஸும் எடுக்கிற டீச்சர். என்னோட போர்டு காட்டவா? நான் கடையில் இருக்கேன். நான் இப்போ வந்து கடையில் இருக்கேன். இதுவும் என்னோட வேலை தான், சும்மா ஒன்றும் இல்லை. சேனலுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்கேன், நேரலை போட்டுட்ருக்கேன். இது வந்து அயன் பண்ணுறது கடை வச்சுருக்கேன். சும்மா இல்லை, 24 hours பிஸியாக தான் இருக்கேன். வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் இல்லை. இது வந்து என்னோட சேனலுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். போன வாரம் வந்து ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு கால் கிடையாது. நான் சமூக சேவகர். என்னோட சேனல் போய் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்க. ஷாலினி கவிதா அதிகம் வேகத்தில் ஆற்றில் நீரை அணை போட்டு தடுத்து விடலாம். ஆனால் என் இளம் நெஞ்சில் உங்கள் அன்பு பாசம் நட்பு உங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றாங்க இந்த அப்பு பிரியா. எப்பா யாரும் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, அன்பு பாசம் வந்து தானாவே கிடைக்கட்டும். ஹாய் வாங்க வாங்க வாங்க. ஹாய் சிஸ்டர் அப்படின்றாங்க. வாங்க, வெல்கம். எப்படி இருக்காங்க? ரேணு நல்லா இருக்கீங்களா? ரேணு ஒரு குட் நியூஸ். ரேணு நம்ம போன வாரத்தில் ஒரு பாட்டிக்கு வந்து கால் வந்து செயற்கை கால் பொருத்தணும்னு வீடியோ போட்டுருந்தோம். நம்ம அவங்களுக்கு வந்து மாதம் ஊதியம் வராமல் இருந்துச்சு. அவங்களுக்கு கார்டு இல்லை. மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு கார்டு இருக்கும், அந்த கார்டு வந்து அவங்ககிட்ட இல்லை. நம்ம நேரலை போட்டுட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம ஆஃபீஸில் பேசிட்டோம். இப்போ வந்து அவங்களுக்கு கார்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க இந்த வாரம் போனால் போதும், உடனே கார்டு கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. ஒரு குட் நியூஸ். அதனால் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்தத்துக்காக நிறைய நிறுவனங்கள்கிட்ட வந்து நம்ம பேசியிருக்கோம். அவங்களுக்கு அந்த மாதிரி செயற்கைக்கால் பொருத்தத்துக்கு நம்ம நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய பேர் ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நிறுவனங்கள் இருந்தாக்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகள் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். இனி வரும் காலங்களில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. என்னால் முடிஞ்சது 40 கிலோமீட்டர் தான் மினிமம். ஏன்னா எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்குது. 40 கிலோமீட்டர் தூரத்தில் யாராவது உடம்பு முடியாமல் படுக்கையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்னால் உதவி பண்ண முடியும். நான் போய் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த 10 வருஷமாக என்னோடய ஃபீல்டில் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து